ஹல்லேலூயா. ஒரு சேனை சபையில எழும்பட்டும். ரொம்ப சந்தோஷம் தான். ஜெபிக்கிறது ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா ஜெபிக்கணும். தேசத்துக்காக ஜெபிக்கணும், அழிந்து போகிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கணும். ஆனா அட் த சேம் டைம் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்ட சில காரியங்களை மறந்து விடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நான் ஜெபம் நடத்துறேன்னு சொல்லி சத்தியத்திற்கு உகந்ததர் இல்லாமல் அநேக காரியங்களை கள்ள உபதேசமாய் வருகிறதை பார்க்கும் பொழுது மனதிற்கு வேதனையா இருக்கிறது. பொழுது ஒரு சபையாய் அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகுது. இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஊழியக்காரங்க நான் எழுப்புதல் ஜெபம் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எழுப்புதல் ஜெபம் தப்பே இல்லை, கண்டிப்பா அதை ஜெபிக்கணும். ஆனா ஆதி அப்போஸ்தலர்கள் அவங்க ஜெபித்த ஜெபமே எப்படின்னா சபையில வந்து நான் ஜெபிக்கிறேன், சபையாய் ஒன்று கூடி ஜெபிக்கிறாங்க. அப்போஸ்தலர் 4:32 வாசிக்கும் பொழுது நிரப்பப்பட்டனா எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா அந்நிய பாஷையிலேயே பேசிட்டு வந்திருப்பாங்க, ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா பவுல் ஒரு லெட்டர் எழுதும் பொழுது தேவனை அறிகிற அறிவுல நீங்க பெருகப்படியா நான் ஜெபிக்கிறேன், நான் வேண்டிக் கொள்றேன். சத்தியத்தை அறிகிற அறிவுதான் ஒரு மனுஷனை தெளிவாக்கும், விடுதலையாக்கும், அவனை ஊன்ற கட்டுகிறதா இருக்கும். இப்ப யோசி